My dear students, this is Cross 12 Maths, Chapter 4, Inverse Trigonometric Functions, Exercise 4.3 ல question number 4 பார்க்க போகிறோம். Find the value of subdivision 1 இங்கே எடுத்து வச்சிருக்கேன் பாருங்க. இதில் பார்த்தீங்கன்னா tan of bracketக்குள்ளே பாருங்க cos inverse 1 by 2 minus sin inverse minus 1 by 2. எப்பவுமே sin என்ன பண்ணுன்னா இந்த மைனஸை வந்து வெளியே எடுத்துக்கும். அப்போது ஒரு சின்ன alternate work இங்கே பண்ண போகிறோம். tan of cos inverse 1 by 2 அப்படியே பட் இங்கே என்ன ஆகும்னா இந்த மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும் நடுவில். அப்போ sin inverse 1 by 2. இப்போ பாருங்கள் ரெண்டு வேல்யூம் சேமாக வந்த பிறகு ஒரு ப்ராப்பர்ட்டி நம்ம யூஸ் பண்ணலாம் இங்கே. அதாவது sin inverse x ப்ளஸ் cos inverse x ஈக்குவல் டு பை பை 2. எப்போன்னா -1 ரெண்டு பக்கமும் க்ளோஸ்ட் இன்டர்வல் வைங்க -1, 1. ஸோ இப்போ பாருங்கள் இந்த 1 by 2 இந்த இன்டர்வல்குள்ளே வருது இல்லையா, 1 by 2 இன் பிட்வீன் தானே வரும். ஓகேவா? அப்போ இந்த வேல்யூ வந்து இந்த இன்டர்வல்குள்ளே வந்த பிறகு தாராளமாக நம்ம இந்த ப்ராப்பர்ட்டியை நம்ம யூஸ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ tan ஆஃப் இது மொத்தத்துக்கும் சேர்த்து ஒரு பை பை 2, tan பை பை 2 அதாவது tan 90 டிகிரி என்ன அன்டிஃபைன்ட் அல்லது இன்ஃபினிட்டி. ஓகே, நம்ம அடுத்த சப்டிவிஷன் 2 போயிடலாமா? சரி, இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா கொஞ்சம் ரஃப் ஒர்க் பண்ணிக்கலாம். அதாவது tan இன்வர்ஸ் 1 by 2ன்னு இருக்கு இல்லையா, இப்போது ஒரு ட்ரையாங்கிள் எடுத்துக்கோங்க, இது ஆங்கிள் தீட்டான்னு எடுத்துக்கோங்க. இப்போ ஏபிசி இது வந்து 90 டிகிரி, இது வந்து ஹைப்போடென்யூஸ், ஆப்போசிட் சைட், அட்ஜசன்ட் சைட். ஓகே, இப்போ tan இன்வர்ஸ் 1 by 2னா tan தீட்டா என்னவாக இருக்கும்? சப்போஸ் நான் இதை ஒய்ன்னு எடுத்துக்கிறேன்ப்பா. அப்போ y ஈக்குவல் டு tan இன்வர்ஸ் 1 by 2. tan இந்த பக்கம் கொண்டு வந்தால் tan y ஈக்குவல் டு 1 by 2. அப்போ ஆப்போசிட் சைடு 1, அட்ஜசன்ட் சைடு 2. அப்போது ஹைப்போடென்யூஸ் என்னவாக இருக்கும்? 1 ஸ்கொயர் 1 தான், 2 ஸ்கொயர் வந்து 4, அதாவது √5. புரியுதுங்களா? ஸோ டேனில் இருக்கிறத நான் சைனுக்கு கொண்டு வரணும். ஏன்னா வெளியில் பார்த்தீங்கன்னா சைன் இருக்குது இல்லையா. அப்போது sin y ஈக்குவல் டு ஆப்போசிட் சைட் பை ஹைப்போடென்யூஸ் 1 by √5. புரியுதா? இந்த சைன் இந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்தால் y ஈக்குவல் டு சைன் இன்வர்ஸ் 1 by √5. ஓகே, சரி, இப்போ இதை தானே நான் ஒய்ன்னு எடுத்தேன். அப்போது நான் இதுக்கு பதிலாக நான் சைனில் வேல்யூ கொடுத்துக்கிறேன், சைன் இன்வர்ஸ் 1 by √5. புரியுதா? அடுத்து இந்த வேல்யூக்கு வருமா? நல்லா கவனிங்க, காஸில் கொடுத்துருக்காங்க, காஸ் இன்வர்ஸ் 4 by 5 ஈக்குவல் டு சம் எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாமா? இப்போ காஸ் இந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்தால் காஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 4 by 5. மறுபடியும் ஒரு ட்ரையாங்கிள் எடுத்துக்கோங்க, இது ஆங்கிள் தீட்டான்னு எடுத்துக்கோங்க. இப்போது ஏபிசி இது 90 டிகிரி, இது ஹைப்போடென்யூஸ், ஆப்போசிட் சைடு, அட்ஜசன்ட் சைடு. சும்மா ரஃப் ஒர்க் தான். ஓகேவா? காஸ் தீட்டா இஸ் அட்ஜசன்ட் சைடு பை ஹைப்போடென்யூஸ். அப்போ தேர்ட் சைடு ஏபி என்னவாக இருக்கணும்? 3. பித்தாகோரியன் ட்ரிப்ளெட்டில் 3, 4, 5 தான் பித்தாகோரியன் ட்ரிப்ளெட். அப்போது ரெண்டு சைடு நமக்கு தெரியும், ஹைப்போடென்யூஸ் தெரியும், அட்ஜசன்ட் சைடு தெரியும். அப்போ ஆப்போசிட் சைடு வந்து 3. புரியுதுங்களா? அப்போது சைன் எக்ஸ்ன்னு வரும்போது என்ன வரும்? ஆப்போசிட் சைடு 3, ஹைப்போடென்யூஸ் 5. இப்போ எக்ஸ் இங்கே வச்சுட்டு சைன் அந்த பக்கம் கொண்டு போனோம்னா எக்ஸ் ஈக்குவல் டு சைன் இன்வர்ஸ் 3 by 5. ஓகேவா? அப்போது யார் எக்ஸ்ன்னு எடுத்திருக்கோம்? காஸ் இன்வர்ஸ் 4 by 5 தானே. ஸோ அதே வேல்யூ தானே இது. அப்போ நம்ம சைனில் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இதையும் சைன் இன்வர்ஸ் 3 by 5. இப்போது இந்த ரெண்டு விஷயத்தையும் கம்பைண்ட் ஆக்கிறதுக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ண போகிறோம். அந்த ப்ராப்பர்ட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா சைன் இன்வர்ஸ் எக்ஸு மைனஸ் சைன் இன்வர்ஸ் ஒய் ஈக்குவல் டு சைன் இன்வர்ஸ் ப்ராக்கெட்டுக்குள்ளே எக்ஸ் இன்ட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 minus y ஸ்கொயர் மைனஸ் y இன்ட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 minus x ஸ்கொயர். ஓகே, இந்த ப்ராப்பர்ட்டி நம்ம எப்போ யூஸ் பண்ணோம்னா எய்தர் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 1 இருக்கிறச்ச அல்லது xy கிரேட்டர் தென் 0 இருக்கிறச்ச. பாருங்கள், xy மல்டிப்ளை பண்ணுங்கள், கிரேட்டர் தென் 0 வருதா? அப்போ தாராளமாக இந்த ப்ராப்பர்ட்டி நான் இங்கே யூஸ் பண்ணலாம். ஓகே, வெளியில் சைனு. இப்போது நல்லா கவனிங்க, உள்ள இது எக்ஸ் மாதிரி, இது ஒய் மாதிரி, கரெக்டாக? அப்போ நான் இந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணும்போது ஃபஸ்ட்டு சைன் இன்வர்ஸ்ன்னு போட்டுக்கோங்க. ப்ராக்கெட்டுக்குள்ளே எக்ஸுக்கு பதிலாக 1 by √5 வைங்க. ரூட்டுக்குள்ளே பாருங்கள், இது அப்படியே யூஸ் பண்ண போகிறேன். 1 minus ஒய் ஸ்கொயர் யார்? ஒய் யார்? 3 by 5. அப்போ ஒய் ஸ்கொயர்னா 3 ஸ்கொயர் 9, 5 ஸ்கொயர் 25. ஓகேவா? மைனஸ் இப்போ அடுத்த பார்ட்டு ஒய் யார்? 3 by 5. அதை அப்படியே வைங்க.
ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். இங்கே இருக்குது பாருங்கள் எக்ஸு 1 ஸ்கொயர் 1 தான், ரூட் 5க்கு ஸ்கொயர் பண்ணால் 5 வந்துட்டு போகுது. புரியுதுங்களா? ஸோ ப்ராக்கெட் க்ளோஸ். இப்போ வெளியே சைனு, உள்ள சைன் இன்வர்ஸு, ப்ராக்கெட்டுக்குள்ளே இருங்க, இங்கே ஒரு ப்ராக்கெட் வரணும். ஓகேவா? இந்த ப்ராக்கெட்ஸில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. 1/√5. இப்போ ரூட்டுக்குள்ளே ரெண்டுத்துக்கும் எல்சிஎம் எடுத்தால் 25 தான். அப்போ 25 இங்கே மல்டிப்ளை ஆகிடும். 25 மைனஸ் 9 வந்து 16 மேலே. புரியுதுங்களா? மைனஸ் 3/5. இது கடையில் 1 போடுங்க. கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறச்ச 5 5 மைனஸ் 1 4 மேலே 5 கீழே. புரியுதுங்களா? ப்ராக்கெட் க்ளோஸ். இப்போ சைன் ஆஃப் சைன் இன்வர்ஸ் ப்ராக்கெட்டுக்குள்ளே 16க்கு ரூட் எடுத்தால் 4, 25க்கு ரூட் எடுத்தால் 5. அப்போ 1/√5 இன்ட்டு 4/5 மைனஸ் 4க்கு ரூட் எடுத்தால் 2, 5க்கு ரூட் எடுக்க முடியாது, ரூட்டில் வச்சுக்கலாம். அப்போது 3 இன்ட்டு 4க்கு ரூட் எடுத்தால் 2/5 இன்ட்டு இந்த 5 வந்து ரூட்லேயே வச்சுக்கோங்க, 5√5. புரியுதுங்களா? ஸோ அவுட்டர் மோஸ்ட்டில் இன்னொரு ப்ராக்கெட் போட்டுக்கோங்க. சைன் ஆஃப் சைன் இன்வர்ஸ் 4/5 into √5 minus 3 2s are 6/5 into √5. இப்போ அவுட்டர் மோஸ்ட்ல ஒரு இன்னொரு பிராக்கெட் சைன் ஆஃப். இப்போ பாருங்க சைன் ஆஃப் சைன் இன்வர்ஸ்க்கு நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்த ஸ்டெப்பில் பண்ணிடலாம். சைன் இன்வர்ஸ் 5√5 தான் எல்சிஎம். அப்போ மேலே என்ன வரணும்? 4 மைனஸ் 6 மைனஸ் 2 வரணும். கரெக்டா? ஓகேப்பா. இப்போ சைனுக்கும் சைன் இன்வர்ஸ்க்கும் கட் ஆகிடும். அது போக எனக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும்னா -2/5√5. இப்போது கீழே ரூட் வந்துடுது இல்லையா, இதை ரேஷ்னலைஸ் பண்ணிக்கலாம். ரேஷ்னலைஸ் த டினாமினேட்டர். மேலே கீழே √5ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. அப்போ -2√5 மேலே √5 into √5 5 ஆகிடும். 5 into 5 கீழே. ஃபைனலாக -2√5/25. இதுதான் உங்களோட புக் ஆன்சர். ஓகேவா? இப்போ நான் தேர்ட் சப்டிஷனுக்கு போய்ட்றேன். ஓகே, தேர்ட் சப்டிஷனில் கொடுத்துருக்கிற சம் இதுதான். இப்போ பாருங்கள், அவுட்டரில் வந்து காசு இருக்குது, உள்ளே இங்கே சைன் இருக்குது, இங்கே டேன் இருக்குது. ஓகே, இப்போ நம்ம இது மொத்தத்தையும் காசு மாற்றணும், காசு இன்வெர்ஸ்க்கு மாற்றணும். ஓகேவா? நான் ப்ராப்பர்ட்டி அப்புறமா யூஸ் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு எக்ஸ் ஈக்குவல் டு சைன் இன்வர்ஸ் 4/5ன்னு எடுத்துக்கிறேன். ஓகேவா? அப்போ சைனை உடச்சி இந்த பக்கம் எடுத்துகிட்டு இருந்தால் சைன் எக்ஸ் ஈக்குவல் டு 4/5. பித்தகோரியன் ட்ரிப்ளெட் யூஸ் பண்ணிடலாமா? பாருங்கள், இது வந்து ஆங்கிள் எக்ஸு, இது 90 டிகிரி. அப்போ இது வந்து ஹைப்போட்டெனஸ். புரியுதா? இப்போ சைன் எக்ஸ்ன்றது ஆப்போசிட் சைடு பை ஹைப்போட்டெனஸ். அப்போ 4 இங்கே 5 ஹைப்போட்டெனஸில். அப்போ அனதர் சைடு வந்து 3. இதுதான் பித்தகோரியன் ட்ரிப்ளெட். 3 4 5. ஓகேவா? அப்போது எனக்கு என்ன வேணும்? காசில் ஆன்சர் வேணும். அப்போ காஸ் எக்ஸ் ஈக்குவல் டு அட்ஜசன்ட் சைடு பை ஹைப்போட்டெனஸ் 3/5. திரும்ப காசு உடச்சி இந்த பக்கம் எடுத்துவாங்க. எக்ஸ் ஈக்குவல் டு காஸ் இன்வர்ஸ் 3/5. புரியுதுங்களா? பாருங்கள், இது எக்ஸுக்கான வேல்யூ தானே, இதுவும் எக்ஸுக்கான வேல்யூ தானே. அப்போ இது மொத்தமாக எக்ஸு, இது மொத்தமாக ஒய். நான் அடுத்து இந்த டேன் இன்வர்ஸ் 3/4 ஒய்ன்னு எடுத்துக்கிறேன். ஓகேவா? டேன் இன்வர்ஸ் 3/4 ஈக்குவல் டு ஒய்ன்னு எடுத்துக்கிறேன். அப்போ டேன் இந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்தால் டேன் ஒய் ஈக்குவல் டு 3/4. கரெக்டாக? மறுபடியும் பித்தாகோரியன் ட்ரிப்ளெட். ஆப்போசிட் சைடு பை அட்ஜசன்ட் சைடு. இது வந்து ஹைப்போட்டெனஸ். அப்போ ஹைப்போட்டெனஸ் என்னவா இருக்கும்? 5. இங்கே யூஸ் பண்ணலையா பித்தாகோரியன் ட்ரிப்ளெட்? அதே தான் இங்கேயும். இப்போ காஸ் ஒய் ஈக்குவல் டு அட்ஜசன்ட் சைடு பை ஹைப்போட்டெனஸ் 4/5. இப்போ இந்த காசை கட் பண்ணி இந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்தால் ஒய் ஈக்குவல் டு காஸ் இன்வர்ஸ் 4/5. ஓகே, இப்போ பாருங்கள், டேனில் ஒய் வேல்யூ இருந்தது, அதே ஒய் வேல்யூ நான் காசில் எடுத்துகிட்டு வந்துட்டேன். புரியுதுங்களா? ஏன்னா எனக்கு ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணணும். காஸ் இன்வர்ஸ் 4/5. அப்போது இந்த சம் எப்படி ஆகும்னா, காஸ் ஆஃப் எக்ஸ் யார்? நல்லா கவனிங்க, காஸ் இன்வர்ஸ் 3/5. காஸ் இன்வர்ஸ் 3/5 மைனஸ் ஒய் யார்? காஸ் இன்வர்ஸ் 4/5. காஸ் இன்வர்ஸ் 4/5. ஓகே, இப்போ தான் நம்ம ப்ராப்பர்ட்டிஸ்க்கு வரோம். இப்போ ப்ராப்பர்ட்டி என்ன யூஸ் பண்ண போகிறோன்னா, காஸ் இன்வர்ஸ் எக்ஸு மைனஸ் காஸ் இன்வர்ஸ் ஒய். பாருங்கள், இது எக்ஸு மாறி, இது ஒய் மாறி. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி தான் இதுக்கு மேட்ச் ஆகும். கரெக்டாக? ஸோ ப்ராப்பர்ட்டி நான் யூஸ் பண்ணுறேன். ஈக்குவல் டு காஸ் இன்வர்ஸ் ப்ராக்கெட்டுக்குள்ளே xy ப்ளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 மைனஸ் ஒய் ஸ்கொயர். ஓகே,
பாருங்கள் காசில் மட்டும் இங்கே மைனஸ் இருந்தால் இங்கே ப்ளஸ் வரணும். இதை நான் எப்போ யூஸ் பண்ண முடியும்னா இஃப் எக்ஸ் இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஒய். பாருங்கள் 4/5 விட 3/5 சின்னது இல்லையா? 3/5 இஸ் லெஸ் தென் 4/5. அப்போ நான் தாராளமாக இந்த ப்ராப்பர்ட்டி நான் யூஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ இந்த ப்ராப்பர்ட்டியை இந்த ப்ராக்கெட்டுக்கு நான் யூஸ் பண்ண போகிறேன். வெளியே மறக்காமல் ஒரு காசு எழுதிக்கோங்க. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி நான் யூஸ் பண்ண போகிறேன். காஸ் இன்வர்ஸ் எக்ஸ் இன்ட்டு ஒய் 3/5 இன்ட்டு 4/5. ஓகே, ப்ளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயருக்கு பதிலாக 3 ஸ்கொயர் 9 5 ஸ்கொயர் 25 இன்ட்டு 1 மைனஸ் ஒய் ஸ்கொயருக்கு பதிலாக ஒய் யார் 4/5 4 ஸ்கொயர் 16 5 ஸ்கொயர் 25 ப்ராக்கெட் க்ளோஸ். அவுட்டர் மோஸ்ட்டில் இன்னொரு ப்ராக்கெட். பாருங்கள் எத்தனை ப்ராக்கெட் ஓப்பன் ஆகிருக்கு? 2 ப்ராக்கெட் ஓப்பன் ஆகிருக்கு. அப்போ 2 ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணணும். புரியுதுங்களா? ஓகே, இப்போது காஸ் அப்படியே இருக்கட்டும், காஸ் இன்வர்ஸும் அப்படியே இருக்கட்டும். இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். 5 5s are 25, 3 4s are 12 ப்ளஸ் இப்போ இந்த ரூட்டுக்குள்ளே என்ன நடக்கும் பாருங்கள். 25க்கு 1க்கு எல்சிஎம் எடுத்தால் 25 கிராஸ் மல்டிப்ளை ஆகிட்டு 25 மைனஸ் 9 16 வந்துடும். இங்கே என்ன வரும்? இங்கே 1 அடியில் 25க்கு 1க்கு எல்சிஎம் எடுத்தால் 25 தான். கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது 25 இங்கே வந்துடும். 25 மைனஸ் 16 9 வந்துடும். ப்ராக்கெட் க்ளோஸ். இன்னொரு ப்ராக்கெட் க்ளோஸ். 2 ப்ராக்கெட் ஓப்பன், 2 ப்ராக்கெட் க்ளோஸ். ஓகேவா? அப்புறம் காஸ் ஆஃப் காஸ் இன்வர்ஸ் 12/25 ப்ளஸ் 16க்கு ரூட் எடுத்தால் 4, 25க்கு ரூட் எடுத்தால் 5. அப்போ 4/5 இன்ட்டு 3க்கு ரூட் எடுத்தால் 9க்கு ரூட் எடுத்தால் 3, 25க்கு ரூட் எடுத்தால் 5. ஸோ 3/5. ஓகே, அவுட்டர் மோஸ்ட்டில் இன்னொரு ப்ராக்கெட். ஓகே, காஸ் ஆஃப் காஸ் இன்வர்ஸ் பாருங்கள் இதுவும் 25 தான், இதுவும் 25 தான், எல்சிஎம் 25 தான். அப்போ மேலே இது வந்து 12, இதுவும் 12, 4 3s are 12. அவுட்டர் மோஸ்ட்டில் இன்னொரு ப்ராக்கெட். இப்போ காஸ்க்கும் காஸ் இன்வர்ஸ்க்கும் கட் பண்ணிக்கலாம். 12 + 12 24, கீழே 25. ஸோ இதுதான் இந்த சம்முக்கான ஆன்சர். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.